ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். விபம் வேணநாதம் சாந்தம் துறந்தம் ஸ்வயம் லீலையா உபவேஷம் தனானம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜை பாண்டரங்கம். பொதுவாக இன்னைக்கு பஞ்சத்தை போக்குவதற்கும் வாழ்க்கையில பொறுத்தளவில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னா ஒரு 7 வகை செடிகள். பொதுவாக செடிகள் அப்படின்பது புதன் கிரகத்தை குறிக்கக்கூடியது. நவகிரகங்கள்ல புதன் கிரகம் தான் நமக்கு இப்பொழுது செல்வத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப பரிவர்த்தனை இப்பெல்லாம் பணத்தை நம்ம கையில வாங்க முடியல, நம்ம அக்கௌண்ட்ல தான் பாக்குறோம். கூகுள் பே, ஜிபே, போன்பே இந்த மாதிரியான நிலைக்கு இந்த உலகம் மாறி இருக்கிறது. அப்ப செடிகள் வகையிலாக புதன் என்கிற கிரகம் ஆக்டிவேட் நாம் பண்ணணுமே, ஆனால் நமக்கு ஒரு தகவல் தொழில்நுட்பம் எழுத்து செய்தி, தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரியான வகைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கே பக்கத்துல பாருங்க, ஒரு செடியை கொடுப்பேன். இதை பெரும்பாலும் வீட்டுல நீங்க ஒரு செடியை நீங்க வச்சுக்கோங்க. அதனால மரங்கள் மற்றும் தாவரங்கள் காற்றை மற்றும் சுத்திகரிப்பதில்லை. அதை நம்ம நேர்த்தியா வைத்திருக்கும் போது அதோட நாம இணைய முடியும். அது செல்வத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பையும் முழுமையாக நாம் அனுபவிப்பதற்கு அது துணையாக இருக்கு. இப்ப என்கிட்ட ஒரு பையன் இருக்காங்க, அவன்கிட்ட எதை சொன்னாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் உடனே ஓடி போய் எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு துடிப்பான ஆள், அப்படி ஒரு ஆள் இருந்தால் நமக்கு நல்லது தானே. அது மாதிரி சில அதிர்ஷ்ட செடிகள், சில மரங்கள் நடப்பட்ட வீடுகள்ல கடவுளுடைய அருளும் வாழ்க்கையில ஒரு ஐஸ்வர்யமும் ஒரு நேர்மறை சக்தியும் நமக்கு நிறைந்து இருக்கும். இதை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. துளசி செடி, துளசி செடி நம்மளுடைய மரத்துல ரொம்ப சிறப்பு. வீட்டில் துளசி செடி வைத்திருக்கிறனால பிராண சக்தி அதிகரிக்கும். வலது பக்க மூளையானது ஆக்டிவேட் ஆகும். நம்முடைய எண்ணங்களை ஆகாயத்தோடு கொண்டு போய் சேர்ப்பதில் துணை புரியும். நாம் வேண்டிய விரும்பிய ஒன்றை சுலபமாக அடைவதற்கு வழிவகுக்கும். அது பல வகையான பிரச்சனைகளிலே வரக்கூடியதை தடுக்குது. துளசி பகவான் விஷ்ணுவிற்கும் அன்னை லட்சுமிக்கும் தொடர்பு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் துளசி செடி அருகில் உட்கார்ந்து கொண்டால் போதும், உங்கள் உடலில் ரத்தம் சுத்தம் செய்யப்படுகிறது, மூளையின் பலம் கூடுகிறது. அடுத்து பாருங்க, வன்னி மரம். வன்னி மரம் செல்வத்தை வசீகரிக்கும். கொஞ்சோண்டு இலைய பிடுங்கி பர்ஸ்ல போட்டுக்குங்க. எப்படியாவது ஒரு வேலையை செய்ய வச்சு ஒரு வருமானத்தை கொண்டாந்து பணத்தை கொண்டாந்து சேர்க்கும். இன்னைக்கு வரைக்கும் இது மிராக்கிள். வீட்டினுடைய தெற்கு திசையில இந்த சமி மரம் எனக்கூடிய வன்னி மரத்தை நடுவதன் மூலம் சனி பகவானுடைய துஷ்ட தாக்கங்களிலிருந்து நம்ம விடுபடலாம். வீட்டுல மகிழ்ச்சியும் நல்ல வளமும் இருக்கும். சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் இந்த மரத்தை வளர்த்தோம்னால் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பரஸ்பர அன்பும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வச்சு வளர்க்க வழி இல்லையா, கோவில் இருக்கா, அந்த மரத்துக்கிட்ட டெய்லி போங்க, நீர் ஊற்றுங்க, அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கோங்க, உங்க பிரார்த்தனையே சொல்லுங்க. அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்க உட்கார்ந்த இடத்துல அந்த மரத்தை நினைத்தால் உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை வளப்படுத்தி கொடுக்கும், வாழ்வில் உயர்வடைய செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா சிலந்தி மாதிரியே இருக்கும், ஊசியா பச்சையில நடுவுல அப்படியே ஊசியா இருக்கும். இந்த சிலந்தி செடியை நீங்க வீட்டுல வைப்பதினால் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று சுத்தமாகும் போது மூளை நல்ல பலமா இருக்கும், பிராணசக்தி அதிகமாகும். உடம்புல ஆரோக்கியமும் தெம்பும் பலமும் இருக்கிற பொழுதுதாங்க உடல் ஆக்ஷன் நல்லா வேலை செய்யுது. வாழ்க்கையில நமக்கு ஒரு நேர்மையான ஆற்றலை கொண்டா வந்து சேர்க்கும். நமக்கு வேலை பார்க்குற இடத்துல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த ஸ்பைடர் செடிய அருகில் வைத்திருக்கிற பொழுது வாழ்க்கைக்கு புதிய திசையை நமக்கு கொடுக்குது. அதே போல ஜாட் செடின்னு ஒரு செடி இருக்கு. ஜாட் என்றால் பச்சை கலர்ல இருக்கும். அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய செடிகள் வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகளை முழுமையா சரி பண்ணுது. இந்த செடியை வீட்டினுடைய பிரதான வாசலில சரியான திசையில நீங்க வைத்தீங்க அப்படின்னா நிதி சிக்கல்கள், பண பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுபட செய்கிறது. இந்த செடியை வீட்டில் இருப்பதனால குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு, பாசம், விட்டு கொடுத்தல், கருணை
ஈவு இறக்கங்கள் எல்லாம் நிலைத்திருக்க செய்யுது, உறவையும் பலப்படுத்துது. அப்புறம் நமக்கு தெரிஞ்சது தானே மணி பிளான்ட். அந்த மணி பிளான்ட் செடி பொறுத்தளவுல பண தொடர்பான சிக்கல்களை சரி பண்ணுது. நீங்க உடனே சொல்லுவீங்க எல்லாம் தான் இருக்கு, என்ற பணமே இல்லைன்னு. நீங்க வெறும் ஆர்டிபிஷியலா வச்சு பிரயோஜனம் இல்லை, அதோட இணைந்து இருக்கணும். அதை கொஞ்சம் குழாவ வேண்டும், அதை துடைக்கணும். ஒரு குழந்தைய பராமரிக்கணும். சின்ன குழந்தைய பராமரிச்சுட்டு வந்திருக்கீங்க, வயதா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அம்மாங்கிற ஒரு பாசத்தை கொடுக்குது, அன்பை கொடுக்குது. புரியுதுங்களா? அதனால ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிரனுடன் தொடர்புடையது. அதனால லிக்விட் கேஷ் எல்லாம் வரும். அதனால வாழ்க்கையில அது புதிய ஆற்றலை கொண்டு வரும். அதற்கப்புறம் சங்குப்பூ செடின்னு ஒரு செடி இருக்கு. நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த சங்குப்பூ செடி அபராஜிதா அப்படிங்கிற ஒரு செடி வகையை சார்ந்தது, புனிதமானது. சங்குப்பூ செடி மகாலட்சுமியுடைய அம்சம். வீட்டில் இந்த செடி இருந்தால் லட்சுமி தேவியே வீட்டில் அமர்ந்திருப்பாள். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். இந்த செடியில செல்வம், தானியங்கள் எல்லாத்தையுமே நீக்கி, தரித்திரத்தை நீக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து நமக்கு மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானுடைய அருளாசியும் கண்டிப்பா கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த 7 வகை செடிகள் உங்கள் வாழ்க்கையில உயர்த்தும். செடிகள்கிட்ட நீங்க எழுதி வைங்க. செடிகளுக்கு பக்கத்துல ஒரு விளக்கேத்துங்க. செடிகளை கொஞ்சுங்கள். அங்க நான் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, தூப்ஸ் காட்டுங்க. அதன் அருகில் போய் உன்னால் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னால் நான் வாழ்கிறேன், என் வாழ்வு வளர்கிறது, என் குழந்தைக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல செடிகள் ஒரே வினாடியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்புடையவை. சாதாரணமான செடிகள் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு எண்ணி விடாதீர்கள். அது நம்மை விட கோடி மடங்கு உயர்வானது. 33 கோடி தேவர்களுடைய அருளாசியை பெற்றது. இப்படி இந்த வண்ணமாக செடிகள் மூலமாக நம் பிரார்த்தனையை எழுதலாம். நாம் போகும் பொழுது அதை தொட்டு வணங்கி விட்டு போகலாம். ஸ்தல விருட்சம்னு கோயில்ல இருக்கு. அதே போல இந்த செடிகள் உண்மையிலேயே பணத்தை போக்கஸ் பண்ணக்கூடியது. நாம் இந்த வீடுகளை வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும், வீட்டை நல்ல நறுமணமா வச்சுக்கணும், செடியும் நறுமணமா வச்சுக்கொள்ளணும். இதோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்து பாருங்கள். ஒருவேளை இது இருந்தால் உங்களை மோசமான சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றதான் அர்த்தம். நன்றி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.